ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மறுபடியும் உங்களுக்காக ஒரு குட்டி கதையோடு வந்திருக்கேன். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி, அந்த கிராமமே பஞ்சத்தில் இருக்கும்போது அந்த விவசாய குடும்பமும் ரொம்ப பஞ்சத்தில் பாடுபட்டு, அந்த கிராமத்தில் உள்ள மற்ற எல்லா குடும்பமும் கிராமத்தை விட்டு பட்டணத்துக்கு வேலை தேடி போனாங்க. இந்த விவசாயிக்கு தன்னுடைய குடும்பத்தை விட்டு போகிறதுக்கு மனசும் இல்லை, அந்த கிராமத்தை விட்டு குடும்பத்தை கூட்டிகிட்டு போகிறதுக்கும் மனசு வரல. அப்போ அந்த விவசாயியுடைய மனைவியும் 2 குழந்தைகளும் அவங்ககிட்ட பயங்கரமாக கோரிக்கையை விடுத்து, இதுக்கு மேலே நம்ம பணம் சம்பாதிக்கலைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது அப்படின்ட்டு அந்த விவசாயியை முடிஞ்ச அளவுக்கு சமாதானம் பண்ணி கிராமத்தை விட்டு பட்டணத்தில் வேறு வேலையை தேடுறதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த விவசாயியும் அந்த பட்டணத்தை நோக்கி நடந்து போகும்போது வழியில் ஒரு காடு இருக்குது. அந்த காடை கடந்து போனதுக்கு அப்புறம்தான் அவர் அந்த பட்டணத்தை போய் அடைய முடியும். அந்த காடு வழியாக ரொம்ப தூரம் நடந்து போகும்போது அவர் ஒரு பெரிய பள்ளத்தை பார்க்குறாரு. அந்த பள்ளத்துக்குள்ள ஒரு மனிதர், அவர் பார்க்க இன்னொரு வியாபாரி மாதிரி தெரிகிறாரு. ஒரு மனிதர், ஒரு புலி, ஒரு குரங்கு, ஒரு பாம்பு உள்ள கீழே பள்ளத்தில் விழுந்து மாட்டிக்கிட்டு என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த விவசாயிக்கு இந்த 4 பேர்த்த பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அவர் உண்டான முயற்சிகளை மேற்கொண்டு அந்த நபரை ஃபஸ்ட்டு காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறம் அந்த புலி, அதுக்கப்புறம் அந்த குரங்கு, அதுக்கப்புறம் அந்த பாம்பையும் காப்பாற்றுறாரு. அந்த 4 பேரும் இந்த விவசாயிக்கு நன்றி சொல்லிட்டு அந்த 4 பேரும் கிளம்புறாங்க. இந்த விவசாயி தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறாரு. ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் அந்த விவசாயிக்கு பட்டணத்தில் வேலைகள்லாம் கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல, ரொம்ப பசியில் வாடி மயக்க நிலையில், அட்லீஸ்ட் என்னுடைய மனைவிகளையும் குழந்தைகளையுமாவது நான் சாகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது பார்த்துடணும், நான் இப்படி வந்துட்டு முன்ன பின்னும் தெரியாத இடத்துல நான் சாகக்கூடாது அப்படின்ட்டு அதே காடு வழியாக திரும்பவும் தன்னுடைய கிராமத்துக்கு ரொம்ப மயக்க நிலையில் முடியாமல் நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த காடு வழியாக அந்த விவசாயி நடந்து வந்துட்டு இருக்கும்போது முதல்ல அவர் பள்ளத்தில் காப்பாற்றின அந்த குரங்கு அவரை பார்த்துட்டு நிறைய திராட்சை பழங்களை எடுத்து அவருடைய பசிக்கு உணவு கொடுக்குது. அவரும் நல்லா வந்துட்டு வயிறு நிறையா சாப்பிட்டுட்டு அந்த குரங்குக்கு நன்றி சொல்லி, உன் நன்றி உணர்ச்சியை நான் ரொம்ப பாராட்டுறேன்னு சொல்லிட்டு அவருடைய பயணத்தை திரும்ப அவர் கிராமத்துக்கு நடக்க தொடங்குறாரு. போகிற வழியில் அவர் அந்த பள்ளத்திலிருந்து காப்பாற்றின அந்த புலி அவரை பார்க்குது. அந்த புலி பார்த்த உடனே, நீ என்னுடைய குகையில் வந்து கொஞ்சம் ஓய்வெடு, இங்கே நிழலாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குகைகளில் நிறைய நகைகள் நான் வச்சுருக்கேன், அந்த நகைகள் உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு உபயோகப்படுத்தும் அப்படின்னு குகையில் அவரை தங்க வச்சு ஓய்வெடுக்க வச்சு அந்த நகைகள்லாம் அந்த விவசாயிக்கு அந்த புலி கொடுத்து அனுப்புது. அப்போ அந்த விவசாயி வந்துட்டு அந்த புலிக்கும் உன்னுடைய நன்றி உணர்ச்சியை நான் ரொம்ப பாராட்டுறேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ அந்த விவசாயிக்கு ஒரே ஒரு சிந்தனை தான், இவ்வளோ நகைகள் நம்மக்கிட்ட இருக்குது, மிருகங்களே நம்ம மேலே அந்த அளவுக்கு நன்றி உணர்ச்சியாக இருக்கும்போது நம்ம அந்த பள்ளத்தில் ஒரு மனிதரை காப்பாற்றணும், அவர் பார்க்க வியாபாரி மாதிரி தெரிகிறாரு, அவர்கிட்ட நம்ம இந்த நகையை கொடுத்து நம்ம பணத்தை வாங்கி நம்ம வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்ட்டு அந்த மனிதரை போய் சந்திக்கிறாரு. அந்த மனிதரோ நகை வியாபாரி. இந்த நகையெல்லாம் பார்த்த உடனே அந்த வியாபாரி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு, இது ஏதோ வந்துட்டு ராஜ வம்சத்தை சார்ந்த நகைகள் அப்படின்ட்டு. ஆனால் இவர் பள்ளத்தில் இருந்து காப்பாற்றின விவசாயி அப்படின்னு கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல், இந்த விஷயத்த நம்ம ராஜா கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த ராஜா கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்குவோம், அதனால நமக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும் அந்த ராஜா குடும்பத்தில் இருந்து அப்படின்னு ரொம்ப பேராசையில் அந்த ராஜ குடும்பத்துக்கிட்ட உங்களுடைய நகைகளில் இவர் திருடியிருக்காரு, இவர் திருடன் தான் அப்படின்னு அந்த விவசாயியை தப்பாக சொல்லி பொய் சாட்சி சொல்லி சிறையில் அடைச்சிடுறாரு. அந்த ராஜாவுக்கு இவர் வந்துட்டு ரொம்ப ஒரு மகன் மாதிரி இந்த வியாபாரி ஆயிடுறாரு இந்த விஷயத்துக்கு அப்புறம். அப்போது அந்த சிறையில் அந்த விவசாயி அழுகையில், நான் எந்த தப்பும் பண்ணலை, யார் நகையும் திருடலை, எனக்கு வந்துட்டு இது அநியாயம் நடக்குது அப்படின்ட்டு ரொம்ப மனசு நொந்து இருக்கும்போது அந்த சிறைச்சாலைக்குள்ளே அந்த பாம்பு வந்துதான். அந்த பாம்பு சொல்லுச்சு, எனக்கு வந்துட்டு ஒரு மாயையான ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியை வச்சு உன்னை நான் சிறையிலேருந்து கொண்டு வரேன். அது எப்படின்னா, ராஜா மிகவும் விரும்புகின்ற அவருடைய மனைவியுடைய காலை நான் கடிச்சிடுறேன், ஆனால் உன் கை பட்டா மட்டும்தான் அந்த விஷம் இறங்கும்ன்ற மாதிரி நான் கடிச்சிடுறேன்.
அதுக்கப்புறம் நீ அதை பயன்படுத்தி ராஜாவுடைய நம்பிக்கையை சம்பாரித்து நீ வெளியே வந்துடுன்னு சொல்லிட்டு அந்த பாம்பு ராணியுடைய காலை கடிச்சிடுது. ராஜா எவ்வளவோ மருத்துவரை கூப்பிடுறாங்க, ராணியை குணப்படுத்தவே முடியல. அப்போ சிறையில் இருந்து இந்த விவசாயி என்னால் குணப்படுத்த முடியும் அப்படின்னு ராஜா கிட்ட சொல்லி ராணியை தொடுறாரு. ராணியை தொடும்போது அந்த விஷமெல்லாம் இறங்குது. ராஜா ரொம்ப சந்தோஷமாக ஆறாரு. அதுக்கப்புறம் தான் ராஜா விசாரிக்கிறாரு இந்த விவசாயி கிட்ட என்ன நடந்ததுன்னு. விவசாயி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அந்த விவசாயியை பொய் சாட்சி சொல்லி சிறையில் தள்ளின அந்த வியாபாரியை ராஜா சிறையில் தள்ளுறாரு. இந்த விவசாயிக்கு நிறையா பொருட்கள், நிறையா நகைகள், நிறையா ஆபரணங்கள் கொடுத்து அந்த விவசாய குடும்பத்தையே அவருடைய ராஜ்யத்தில் ஒரு மிக சிறந்த ஒரு குடும்பமாக, நல்லா ஒரு லேவிஷிங்காக ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரியான தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறாரு ராஜா. அந்த விவசாயி ரொம்ப சந்தோஷமாக குடும்பத்தோட அந்த ராஜ்யத்தில் வாழ்ந்தார். நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம மனிதர்கள் நன்றியுணர்ச்சி உள்ளவங்கன்னு நினைப்போம். ஆனால் மிருகங்கள்கிட்ட கூட நன்றியுணர்ச்சி இருக்கும். மனிதர்கள்ட்ட நம்ம பார்த்து தான் பழகணும் அப்படின்ற ஒன்று. நன்றி உணர்ச்சி இல்லாமல் நடந்துக்கிறது மிக மோசமான செயல் அப்படின்னு நம்ம இந்த கதை மூலமாக உணர்ந்திருப்போமா நண்பர்களே? மறுபடியும் உங்களுக்காக ஒரு குட்டி கதையோடு நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.